இந்த புள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க வீணு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதில்ல, கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருங்க. பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குது. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு புள்ள உசரம் வச்சுட்டேன். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது. இந்த புள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க வீணு. நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. பட்டாத குடும்பம் பண்ணி பிள்ளை சின்ன வினம் பண்ணி போட்டாங்க. போய் கல்யாணம் முடிச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதில்ல, கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருங்க. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை, மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தங்க குடும்பம் புதுசா இருக்கு, போய் நீ அனுசரிச்சிருன்னு சொன்னாங்க. 10 நாள் கழிஞ்சு வந்தாங்க. வந்துட்டு நடந்தெல்லாம் நடந்து வச்சுங்க, நான் இனிமேல் இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு புள்ள நின்னா எங்க அம்மாட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிங்க, எங்கிட்டையும் சொல்லல. அம்மா மாமியார் வர சொல்லுங்க, நான் மாமியார்கிட்டையும் பேசிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்னா பிரச்சனை ஆயிரும். சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சம்மந்திக்கு ஃபோன் பண்ணா அவங்க வந்தாங்க. 1.5 மணி நேரம் சம்மந்தியும் பிள்ளையும் பேசினாங்க. பேசி போட்டு அவங்களே வெளியில சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க, என்ற பையனை நான் இப்படி இருப்பேன்னு நானே நினைச்சு பார்க்கல, நான் பாத்துக்கிறேங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் மடி 20 நாள் இல்லை, மடி 20 நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை பார்த்தா மெண்டலாம பிஸ்கலாம பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய. அவ அப்பயே மனசு உடஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தா. நான் என்ன என் தங்க ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க, பையன் ஒழுக்கமான வைய, தண்ணி தவிடு ஓடாத வைய, நீ இதை அனுசரிச்சிருக்கணும் ஜாமி, குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்பதான் புள்ள சொல்றா, அப்பா அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வீட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க, காம்பவுண்ட் பூட்டி வச்சுக்கிறாங்க, வெளியில திறந்து விடுறது இல்லை. ஏன்னு கேட்டா உங்களோட சேஃப்டிக்கு தாங்கிறாங்க. என்ன அப்படியுமே சேஃப்டி பகல என்ன தூக்கிட்டு போயிடணும், வீட்டுக்கு திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதையும் தொடக்கூடாது, பூஜை ரூம்ல போய் தெய்வம் போடக்கூடாது, வீடு 4.5 கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும் அத்தனை டார்ச்சர் கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்து போட்டு நகையெல்லாம் என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன். ஒப்பா அவ்வளோ 500 ரூபான்னு போடுற, 300 ரூபான்னு போடுறனாரு. நகையெல்லாம் என்னாச்சு, நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படியே டார்ச்சர். பையனுக்கு தொழில் இல்லை, அங்கெல்லாம் 100 கோடி ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுல இருந்து, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசணும்னா புள்ள எங்கிட்ட சொன்னான். அப்ப நான் என்னன்ட்டு, தங்க போக வேண்டாம், இங்கேயே இரு, என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குதுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு புள்ள உசரம் வச்சுட்டேன். என்ன சொல்றது தெரியல, அத்தனை அட்டுவிளையும் பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீதி கிடைக்கும்.